வணக்கம். நீங்க சொல்றது உண்மைதான். மக்கள் மனதுல யாருக்கும் ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கையோ, அது தேவையோ உணரவில்லை இன்னும். நம்பிக்கையும் இல்ல. கோயிலுக்கு போறவன், இறைவன் நமக்கு நல்லது செய்வான் அப்படின்னு நினைச்சு போறது கிடையாது. ஒரு சடங்குக்காக போறாங்க. கையில இருக்க காசை காட்டுறதுக்கு ஒரு பெருமைக்காகத்தான் அது போறாங்களே ஒழிய, உண்மையில ஒரு நல்லது நினைச்சு கோயிலுக்கு போறது கிடையாது. பள்ளிக்கூடத்து படிக்கிறவங்க அறிவு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு படிக்கிறது இல்லை. பணத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அரசியல்வாதிக்கு ஓட்டு போடுறவன் ஒரு மாற்றம் நிகழும், நல்ல மாற்றம் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடுறது கிடையாது. இதுக்கு அது பெட்டர். எல்லாம் இவன் திருடுறான்னா அவனும் திருடுறான். எவன் நமக்கு ஜாதிக்காரனோ அல்லது எவன் அதிகமாக காசு கொடுக்குறானோ அல்லது எதை பேசுறதுக்கு ஈஸியா இருக்கோ அதை தான் செய்யறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை செய்யறாங்களே ஒழிய சிந்திக்கிறதோ, ஒரு மாற்றம் நிகழுங்கிற ஒரு நம்பிக்கையோ, ஒரு புரிதலோ, தேவையோ அவங்க உணராம இருக்காங்க. அதே மாதிரிதான் வைத்தியத்துக்கு வர்றவங்களும் யாரும் சுகமானு நினைச்சு வர்றது கிடையாது. அப்படி இருந்தா எவ்வளவு பிரச்சனைகள் தீர்ந்து போயிருக்கும். ரொம்ப எளிய முறையில சாதாரணமா தீரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அதான் புல்ல புடுங்கிறதுக்கு கோடாரி எடுத்துட்டு போறாங்க. எளிமையா ஒரு சிறு மருந்துல, கை மருந்துல தீரக்கூடிய விஷயத்த மிகப்பெரிய பிரச்சனையாக்குறாங்க. இந்த கொரோனாவுக்கு நாங்க என்ன மருந்துகளை பயன்படுத்துறோம்னா, ஒரு 10 மிளகு, 2 விரல் எடுக்கிற அளவு சீரகம், ஒரே ஒரு வேப்ப ஈர்க்கு, இதை போட்டு கஷாயம் வச்சு சாப்பிட சொன்னோம். எப்படிப்பட்ட கஷாயம் உடல் வலியா இருந்தாலும் சரி, தொண்டை பிரச்சனையா இருந்தாலும் சரி, வைரஸ் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போச்சு, சரியாயிருச்சு. அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல, நல்லா தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல நான் மலர் மருந்துகளும் இந்த முறையிலையும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ஐயப்பாக்கம் ஊராட்சியில இருந்த சுகாதார பணியாளர்களுக்கும் அதே மாதிரி நிறைய அந்த வீடுகளுக்கும் போய் நேரடியா மருந்துகள் கொடுத்தோம். நல்ல சுகம் கிடைச்சிச்சு. ஆனா யாருமே அவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்த பிறகும் கூட இது என்ன அது தெரிஞ்சுக்கிடுவோம், அடுத்த பிரச்சனைகள் வந்தா இதே மாதிரி ஒரு எளிய தீர்வு இருக்கா அப்படின்னு தேடுவோம் அப்படின்னு நினைச்சு யாரும் வர்றது கிடையாது. இங்க எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய வழிகளை ஹீலிங் முறையில, இறைவழி மருத்துவ முறையில நான் சரி பண்ணியிருக்கேன். இங்க வரும்போது கடுமையான வழியில தொடக்கூட முடியாத அளவுக்கு பாதிப்புகளோட வருவாங்க. இங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல போனா, இங்க பக்கத்துல திருமுல்லை வாயிலிருந்து ஒரு அம்மாவும் அவருடைய குடும்பத்தினரும் வராங்க. அந்த அம்மாவுக்கு வயது ஒரு 60 இருக்கிறோம் மேலே இருக்கும். அவங்களுடைய மகன், 2 மகன்க, அவங்க மருமகள் என்ன வராங்க. அவங்க தலைக்கு மார்பகத்துல கட்டி இருக்குதாகவும், கடுமையான பாதிப்பு கேன்சர் சொல்றாங்க, கடுமையான வழியில இருக்கு, தொடக்கூட முடியல, இரும்பு மாதிரி இறுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், இது ஒரு நோயே கிடையாதுமா, இது எளிமையா சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். சித்த மருத்துவத்துல இதை நாங்க எளிமையா தான் கையாளுகிறோம். உடம்பு தன்னை சரி பண்ணிக்க ஆல்ரெடி போராடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம லேசான உதவி பண்ணா போதும். நம்ம மனதில் உள்ள கேடுகளை நீக்கிட்டு இரையாற்றல் நம்ம பெற்றோம்னாவே இந்த இரையாற்றல் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பேசினேன். ஆமாங்க, எனக்கு இருக்கிறதே உண்மையில நீங்க சொல்ற மாதிரி கவலை தாங்க எனக்கு பிரச்சனை காரணம். எங்க வீட்டுக்காரர் என்னை போட்டு பாடாப்படுத்தாரு. இங்க வரும்போது கூட என்கிட்ட கடுமையா பேசினாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படியே கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு அப்புறம் அதே இடத்துல உட்கார வச்சு நான் ஹீலிங் கொடுத்தேன். அடுத்த வினாடி அந்த வலிகள் குறைஞ்சிருச்சு. அவங்களே தொட்டு பார்த்தாங்க, மென்மை ஆயிடுச்சு. அந்த இறுக்கம்லாம் குறைஞ்சு வலிகள் போய் சுகத்தை உணர்ந்தாங்க. எல்லாம் அவங்க பையனும் மருமகளும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, சார் நீங்க செஞ்சது சரிதான் சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். இந்த பெரிய பிரச்சனை ஆக்கிடுறாங்க. இது ஹீமோதெரபி, ரேடியன் தெரபி மாதிரி மிக சித்திரவதையை அனுபவிக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டாக மாத்திட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இங்க உறவினர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களும் இதைத்தான் சொன்னாங்க. அவங்க அவங்கள்ட்ட ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க வைத்தியம் பாருங்க எது வேணாலும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். இது எப்ப சொல்றாருன்னா, இங்க உட்காந்து நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். இடையில ஒரு மனைவி வெளியே போய் நின்று கூப்பிட்டாங்க. போனாரு, திருப்பி இந்த மாதிரி என்னைய கூப்பிட்டு வச்சு சொல்றாரு. நான் சொன்னேன், சார் வந்தீங்க, வலிகள் குறைஞ்சிருச்சு, சுகத்தை உணர்றாங்க, ஏன் கொஞ்ச நாள் விட்டு பார்க்க கூடாதா?
சுகம் கிடைச்சுன்னா நல்லது தானே, உங்களுக்கு பண செலவு மிச்சம், அம்மாவோட ஒரு நீங்க குடிச்ச முளையை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவர் அதை ஒத்துக்கவே இல்லை. அது இங்க இல்லை சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நானே வந்து என் உறவினர் ஒரு பொண்ணு சொல்லிட்டாங்க, அவங்கள மீறி நாங்க செயல்பட முடியாது, அதனால நாங்க ஆபரேஷன் பண்ணிட்டு அப்புறம் வந்து உங்கள்கிட்டயே பாக்குறோம் அப்படின்னாங்க. சார் இருக்கிறத எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்து என்ன சார் பிரயோஜனம்? சரி பண்ணிடலாம், ஒரு கவலைப்படாதீங்க, கொஞ்சம் நாள் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்க முடிவு பண்ணுங்க, சுகம் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்க எந்த வேலை முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் கொஞ்சம் கடுமையா பேசின பிறகுதான் போனாங்க. சரி, எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. அடுத்த அவங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணி மூளையை அகற்றணும்னு சொல்லிட்டு மகன் சொல்றான். அதை நம்ம கடிஞ்சு சொல்லி எந்த மாதிரி சொல்றது, சொல்லி ஏதோ சரின்னு அனுப்பி விட்டேன்னு வச்சுங்களேன். திருப்பி அடுத்த வாரம் வரும்போது அவர் சொன்ன மாதிரியே அவர் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்தாங்க. அவர் சொன்னார், இல்லைங்க, எனக்கு வந்து உண்மையில மனசு கஷ்டம் கிடையாது, நான் அவங்களை கவலைப்படுத்தணும்னு நினைக்கிறதுக்காக சொல்லலை, நான் ஒரே இடத்துல பாரு, சரியா உறுதியாயிரு அப்படின்னு சொல்லி சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு. ஜாலியா பேசிட்டு இருந்தோம். இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி, அடுத்த வாரம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க, நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது நல்லா குளிக்கும் போது நல்லா கடுமையா பிசைஞ்சு பார்த்து ட்ரீட்மெண்ட் இது பண்ணாங்க, ஒரு வழியும் இல்லை சார், அது நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்திருந்தது வந்து முதல் வந்திருந்தவர் மூத்த பையன் வரல, அதுக்கப்புறம் ரெண்டாவது பையனும் கடைசி பையனும் வந்திருக்காங்க, அவர் வீட்டுக்காரர் வந்திருக்காரு. எல்லாம் பேசி ஜாலியா பேசி திருப்பி ஒரு ஹீலிங் கொடுத்து அனுப்பி விடுறான். வெளியில போகும்போதே வாசல்ல நின்று அவர் சின்ன பையன் சொன்னான், அவன் சொல்லித்தான் இங்க வந்திருப்பாங்க போட்டுருக்கு, சார் வீட்டுல ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு, அதுல யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல, ஒரு பக்கம் மருத்துவமனை வேற மாதிரி நவீன சிகிச்சை எடுக்கணும்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் இதை கொஞ்ச நாள் பார்ப்போம்னு நாங்க சொல்றோம், என்ன நடக்குன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து, சார் எது செஞ்சாலும் சிந்திச்சு செய்யுங்க, செலவு பிடிக்கிற வேலையை கடுமையான சித்திரவதை மாதிரி வலியை உண்டாக்கக்கூடிய வேலையை செய்யாதீங்க, ரொம்ப வயசானவங்க, அவங்க வலியை தாங்க மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போனாங்கன்னு வச்சுங்களேன். 3வது வாரம் அங்கேருந்து ஃபோன் வருது, சார் நாங்கள் தோற்று போயிட்டோம், அவங்க ஹீமோதெரபி கொடுத்து கடுமையான வழியில் துடிச்சிட்டு இருக்காங்க எங்க அம்மா அப்படிங்கிறாரு. எங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா, நீங்க வந்து நாங்கள் கூட்டிட்டு வர்றோம், ஹீலிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்க கூட்டிட்டு வந்து கூட இருக்குல்ல, இங்க இருந்து என்னால பண்ண முடியும், அந்த வழிகளை குறைச்ச முடியும், ஆனா திரும்ப திரும்ப இதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்னங்க அர்த்தம் இருக்கு, இவ்வளவு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, ஏதாவது இடையில திருப்பி பிரச்சனை பெருசா வந்துச்சா அப்படின்னு கேட்டான். இல்லைங்க, இது பணம் செலவு பண்ற ஆட்கள் வந்து முடிவெடுத்துட்டாங்க அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், அவரே சொன்னாரு, நான் சொன்னேன், நீங்க ஒண்ணு இந்த நிலையில இருக்கும்போது நான் எப்படி சார் மருந்து வைத்தியம் பார்க்கறது, நம்ம உண்மையில நம்ம இறைவன்கிட்ட பொறுப்பப்படுத்தி செய்யறோம், அது ஒரு நன்றி உணர்வு பணிவு உண்மையா இருந்தா தான் வந்து இரையாற்றல் செயல்படும், நீங்க இந்த மாதிரி வந்து அடிப்படையான புரிதல் இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்னு கேட்டா, அவர் சொன்னாரு, இல்ல சார், நீங்க வந்து அவங்கள விட்டுருங்க சார், எனக்காகவும் எங்க அம்மாவுக்காகவும் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டார். சரி, உங்க மேல நீங்க 2 பேரும் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன், ஆனா வரும்போது நீங்க 2 பேரும் மட்டும் வாங்க, வேற யாரும் வேணாம் அப்படி சொன்னேன். வரவே இல்லை அவங்க, அவங்க என்ன ஆச்சுங்கிறது தெரியல. இது மாதிரி நிறைய கேஸ், நிறைய பேர் வந்து பார்த்தாச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்க சொல்றது எனக்கு புரியுது, நான் சுகமாயிருவேங்கிறது என்னால உணர முடியுது, ஆனா இந்த உள்ள போயிருக்கான என் புருஷன், அவன் வந்து எதையுமே கேட்க மாட்டான், உங்களுக்கு முன்னாடி தலை ஆட்டுவான், நீங்க அந்த பக்கம் போனோன்னு கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போயிடுவான், முன்னாடி நான் வந்து பவரா இருக்கும் வரைக்கும் போது நானும் அதே மாதிரி தான் இருந்தேன், இப்பதான் தெரியுது நான் செஞ்ச தவறுகளுக்கு இப்ப அனுபவிக்கிறேன் சார், அதனால என்னை கொண்டுருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க வந்து இவ்வளவு உங்களால முடிஞ்ச அளவு என்கிட்ட சொல்லிட்டீங்க, என்னால செய்ய முடியாது, எனக்கு குடும்பம் அப்படி இருக்கு, நோயாளிகள் வந்து அவங்களுடைய பவர் போயிருது, அவங்களுக்கு யார் செலவு பண்றாங்களோ அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிறைய ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா அதுல 80% ஆட்கள் வந்து வீட்டுல உள்ளவங்களுடைய தவறான ஒரு புரிதல் இல்லாத தன்மையினாலேயே வந்து திரும்ப வர நிறுத்திடுறாங்க,
பாதிக்கப்படுறாங்க, பலியாகிடுறாங்க. இந்த நிலை மாறணும்னா மக்கள் மத்தியில கொஞ்சம் விழிப்புணர்வு வேணும். எது செஞ்சாலும் சிந்திக்கணும் கொஞ்சமாவது. பாருங்க, இந்த கொரோனால நடந்தது என்ன? முத ஒரு பேஷண்ட் தொட்ட இடத்த தொட்டவன் மயங்கி விழுந்து சாகிற மாதிரி டிவியில ஊடகங்கள்ல எல்லாம் காமிச்சாங்க. அதை பார்த்து மக்கள் எல்லாம் நடுங்கி நடுங்கி போனாங்க. அதிகாரிகள்ல இருந்து அதிபர் வரைக்கும் எல்லாரும் அநியாயத்துக்கு போய் பேசினாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. கடைசியில் என்ன நிகழ்ந்தது? லட்சக்கணக்கான பேர் செத்தாங்க. நிறைய தொழில் ஒண்ணும் இல்லாம போச்சு. நடுத்தர சிறிய தொழில்கள் நிறைய முடங்கி போச்சு, ஒண்ணும் இல்லாம போச்சு. நிறைய குடும்பம் அழிஞ்சு போச்சு. ஆனா எல்லாம் முடிஞ்ச பிறகு உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது, இது ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நோயே கிடையாது அப்படின்னு. அப்ப இவ்வளவு நாள் நடந்த கொலைகளுக்கு எல்லாம் யார் காரணம்? நீ அதிகாரிகள் காரணமா, அரசு காரணமா, அல்லது மருத்துவர்கள் காரணமா? எனக்கு பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட உள்ள விழிப்பற்ற தன்மை, நம்மளுடைய கல்வி முறை, இதுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கல்வி முறை தான் மலுமட்டைகள் ஆக்கி வச்சிருக்கு. எதையும் சிந்திக்க முடியாத தன்மையில மக்களை உருவாக்கி வச்சிருக்கு. மக்கள்கிட்ட ஒரு நல்ல கல்வி வேணும்னா மாற்று மருத்துவம் செய்யக்கூடிய அல்லது உண்மையை தெரிந்த பெரியவங்க மக்களுக்கு உண்மைகளை சொல்லணும். தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்காக விஷயங்களை சொல்லணும். கொஞ்சம் தைரியமா இருக்கிறதுக்கு அவங்கள பயிற்றுவிக்கணும், சிந்திக்க வைக்கணும். இப்போ இந்த கொரோனா தடுப்பூசிக்கு பிறகு நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டிருக்கு. இங்க வர்றாங்க, அப்பனும் மகன் 2 பேரும் வராங்க. 2 பேருக்குமே இந்த தடுப்பூசினால ஆண்மை குறைவு ஏற்பட்டிருக்கு. இதை நம்ம சொல்ல முடியல, வெளியில ஓப்பனா பேசுறது இதுவே அதிகம் நினைக்கிறேன். என்ன, ஏன்னா இது அரசும் வணிகர்களும் மருந்து வணிகர்களும் மிக மோசமா நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரி உண்மைகளை வெளியே சொல்றவங்க மேல தவறான அனுபவத்தை கொடுக்குறாங்க, மோசமான அனுபவத்தை தான் கொடுக்குறாங்க. ஆனாலும் மக்கள் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிய முறையிலையாவது எளிய கை மருந்துகளை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மருந்துகளை பயன்படுத்துங்க. உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ உங்களுடைய முன்னோர்களோ உங்களுக்கு எழுதி சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லி இருக்கிற எளிமையான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்க. நினைச்சு பாருங்க, இந்த தவறான சிகிச்சை அணுகுமுறையால எவ்வளவு பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படுது. நம்ம தெருலையே வயதான ஆள்களும் பெண்களும் சிறு குழந்தைகளும் இருக்கக்கூடிய வீடுகளை கட்டி போட்டு அடைச்சிட்டாங்க. அப்ப வெளியில எங்கேயும் போக முடியல, வர முடியல. அவங்க எல்லாம் எவ்வளவு துன்பத்துல இருந்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அந்த தெருவில் சக வசிப்பவர்கள் தான். அந்த தெருவில் இருக்கவங்க யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டேங்கிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ என்ன செய்யற, நான் என்ன செய்யறேங்கிறது கூட தெரிஞ்சுக்கிறது கிடையாது. வெறும் சண்டையும் சச்சரவும் தான் ஒவ்வொரு தெருவுலையுமே இருக்கு. நகரங்கள் மட்டும்தான் அப்படி இருக்குன்னா, கிராமங்கள் அதை விட மோசமா இருக்கு. உங்க குடும்பத்துல உங்க தெருவுல இருக்கவங்கள பயன்படுத்தி பழகுங்க. உங்க பக்கத்துல இருக்க கடைகள்ல அவங்க கொடுக்குற விஷயங்களை வாங்கி பழகுங்க. பாக்கெட் உணவுகளை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவு சில்லறையில வாங்க பழகுங்க. மொத்தத்துல யாரோ ஒருத்தர் கோடீஸ்வரன் சம்பாதிச்சுட்டு போறான், உங்க பக்கத்துல தொழில் பண்ணக்கூடிய யாருமே சம்பாதிக்க முடியல. சரி, இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் நிறுத்திக்கிறேன். ஆனா மாத்திக்கலைன்னா அழிச்சிருவாங்க, அழிஞ்சு போயிடுவோம். யார் காரணம்னு அவங்களுக்கு குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்க நம்மளோட மோசமான அடிமைத்தனத்துல இருக்காங்க. பணம் மட்டும்தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பணத்தையே சாப்பிட போறானுங்க அவனுங்க. நம்மளை விட ஒரு 2 அரிசி அதிகமா சாப்பிட முடியுமா? அது தெரியாம பணம்னு அலைகிறானுங்க, பெருமைன்னு பிடிச்சு அலைகிறானுங்க. செத்த பிறகு பெருமை எதுக்கு வரும்? இல்லாட்டி அவங்க குடும்பத்துல பணம் யாருக்காவது பங்கு பிரிக்கிறத கொஞ்சம் கம்மி முன்ன பின்ன கொடுத்தான்னா அவன் மரியாதையும் பங்கும் போயிடும். அது தெரியாம அலைகிறாங்க. பணத்தோட கேடுகளை பற்றி உணராம அது பின்னாடியே அலைகிறவங்க ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நல்ல சிந்தனைகளையும் இறை குணங்களையும் மேம்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். விழிப்புணர்வு வேணும், தைரியம் வேணும், உறுதியா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் இந்த காலத்துல நம்ம தப்பிச்சு பிழைக்க முடியும். ஏன்னா எந்த நேரத்துலையும் எதை வேணாலும் செய்யறதுக்கு
பணம் வெறி பிடிச்சவங்க அலைகிறாங்க. பார்த்து இருந்துக்குங்க. சூதானமாக பொழைச்சிக்கிற வேண்டியதுதான்.